இஎம்ஐ டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுங்களேன். BS6க்கும் BS4க்கும் ஒரு சின்ன வேரியன்ட் என்னன்னா, எஃப்ஐக்கும் கார்பரேட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம், அதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது? வெல்கம் டு மேகம் சேனல். இது வந்து டிவிஎஸ் ஷோரூம் வந்திருக்கோம். டிவிஎஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து எக்ஸல் செஷனை வந்து பார்க்க போகிறோம். எக்ஸலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸல் 100 ஹெவி டியூட்டி இருக்குது. அதே போல் எக்ஸல் அப்படின்றது வந்து இன்றைக்கி மறக்க முடியாத ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேசிக்காக எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு பைக் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் விசாரித்ததில் 3 எடிஷன் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் கலரில் ஐடச் மாடல் வந்து வந்திருக்கு. அதுலேயே வந்து க்ரீன் கலர் ஐடச் ஸ்பெஷல் எடிஷன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸல் கம்ஃபோர்ட். இந்த பைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலை பொறுத்தளவுக்கு டிவிஎஸ்ல வந்து 100cc தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான லேடிஸும் யூஸ் பண்ணலாம், ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். என்ன பர்பஸ்க்கு மெயினாக எடுப்போம் அப்படின்னா லோடு வண்டிக்காக தான் எடுப்போம். ஸோ ஒரு அடிப்படையான வண்டியில் இருக்கக்கூடிய வண்டி தான் டிவிஎஸ் எக்ஸல். ஸோ இதில் என்னென்ன வேரியன்ட் இருக்குது, என்ன பட்ஜெட்டில் இருக்குது, என்னென்ன டெக்னாலஜிலாம் BS6ல் அப்டேட் பண்ணியிருக்காங்க, BS6-4க்கும் BS6-6க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோரூம்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். உங்கள் நேம் சொல்லுங்களேன். என் பேர் திவாகர், இங்கே சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன் சார். ஓகே சார். இப்போ டிவிஎஸ் எக்ஸலை பற்றி நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து காட்டலான்னு வந்திருக்கோம். டிவிஎஸில் வந்து என்னென்ன எக்ஸலில் வந்து மாடல் இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க சார். டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மாடல் இருக்குது சார். எக்ஸல் க்ரீன் ஒன்று இருக்குது, எக்ஸல் ஐடச்லேயே ஸ்பெஷல் எடிஷன் இருக்குது, கம்ஃபோர்ட் இருக்குது சார். 3 மாடல் இருக்குது மொத்தம். நமக்கு எந்த மாடல் சார் பார்க்கலாம்? நம்ம எல்லாமே பார்ப்போம் சார். வியூவர்ஸ் வந்து எல்லாமே காமிச்சிருவோம். போகலாங்களா? தாராளமா சார், பார்க்கலாங்களா? சார் இது என்ன வண்டி சார்? ஆக்சுவலாக இது வந்து வண்டி எக்ஸல் 100 ஐடச் சொல்லுவாங்க, BS6 மாடல். ஓகேங்களா? சில பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், ஐடெக்ஸ்னா என்ன அப்படிங்கப்பா. சில பேர் அடிக்கடி சொல்லுவாங்க ஐடச்சுன்றாங்களே, அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லைங்க சார். இது பேர் தான் ஐன்னு சொல்லுவாங்க. இந்த செல்ஃபை நம்ம டச் பண்ணுறோம் நேம், அது பேர் தான் ஐடச்சுங்கிற மாடல். அப்படி தான் வந்து கிரியேட் ஆனது, அதனால தான் ஐடச்சுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100cc. ஓகேங்களா? இதில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா BS6. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், BS6ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. BS6னா ஒன்றும் இல்லைங்க சார். நீங்கள் முன்னாடி இருக்க வண்டி வந்து BS4, இது வந்து BS6. BS6க்கும் BS4க்கும் ஒரு சின்ன வேரியன்ட் என்னன்னா, நம்ம வண்டியில் வந்து கார்பரேட்டர் இல்லாத வண்டி, ஃபியூவல் இன்ஜெக்டர் FI மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக் எல்லாமே எக்ஸல்லேருந்து நம்ம டாப் அப்பாச்சி வரைக்குமே எல்லாமே BS6 மாடல் தான். எல்லாமே கரண்ட்டில் இருக்கக்கூடியது மாடல் BS6 தான். அதாவது நீங்கள் வந்து இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இதனால் என்ன ஃபியூச்சர்ஸ்னால் 50% மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் தான் நமக்கு கிடைக்கும் சார். எஃப்ஐக்கும் கார்பரேட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம், அதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது? சிம்பிள் தான் சார். இப்போ வந்து நம்ம கார்பரேட்டர் மாடல் பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ மைலேஜ் கம்மியாக இருக்குன்னா அதை நம்ம டியூன் பண்ணி வைக்கலாம். கார்பரேட்டை கலட்டி க்ளீன் பண்ணலாம். வண்டி சில சமயம் அடைச்சு ஓடும். இப்போ மழையில் அடைஞ்சிருச்சுங்க, வண்டி அடைச்சி ஓடுதுங்க, எடுத்தோடனே கஸ்டமர் தாட் என்ன ஓடும், கார்பரேட்டை க்ளீன் பண்ணி போடுப்பா அப்படிங்குவாங்க. இதில் அப்படி அந்த ப்ராப்ளமே கிடையாது. வண்டி அடைச்சி ஓடுறது ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆக சர்வீஸ் பண்ணால் சில பேர் சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் மைலேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ப்ராப்ளமே கிடையாது. நம்ம அதில் மேனுவலாக எந்த ஒரு ஆப்ஷனும் பண்ண மாட்டோம். ஜஸ்ட்டு ஒரு க்ளீன் பண்ணுற ஒரு கூட முடிஞ்சு அவங்களுக்கு. அது ஃபுல்லாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த ஒர்க்கே இதில் வந்து எஃப்ஐயில் கிடையாது. ஸோ பெட்ரோலும் ஏரும் ஒரே ஃப்ளோவாக தான் போகும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 50% மைலேஜ் கம்பல்சரி இன்க்ரீஸாக தான் இருக்கும். ஸோ இந்த அடைச்சாடுறது, ஸ்டார்டிங் ட்ரபிள், எந்த ஒரு ப்ராப்ளமே இதில் வராது சார். இதுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே இது ஒன்று தான். BS4க்கும் BS6க்கும் என்ன வித்தியாசம் சார்? BS4க்கும் 6க்கும் பார்த்தீங்கன்னா வண்டிலையும் சில மாடிஃபிகேஷன் இருக்குது. சார் இப்போ வந்து BS6ல் பார்த்தீங்கன்னா புதுசாக ஐடச்சிலேயே ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கில்லிங் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக பெரிய வண்டியில் பார்த்துருப்போம். இங்கே மேலேயே ஆஃப் பண்ணிக்கலாம் வண்டி. ஃபஸ்ட்டு செல்ஃப் போடுறான். செகண்ட் ஒன், உங்களுக்கு வண்டி ஆஃப் பண்ணால் இக்னிஷன் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டாப் இங்கனுக்குள்ளே கில்லிங் சுவிட்சில் மேலேயே ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே கீழே மேலே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கிக்கருக்கு வந்து எதுவும் யூஸ் ஆகாது. ஃபுல் கரண்ட் எல்லாமே ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. பட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப இது சென்ட்ரு மில்லில் கொண்டு வந்துட்டு கிக்கருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அதில் கொடுத்துருக்காங்க. காம்போ பிரேக் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் பிரேக்கை ஒரு பிரேக்கை பிடிச்சிங்கன்னா 2 பிரேக்குமே ஃபங்க்ஷன் ஆகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகும். ஃப்ரண்ட்டு
ப்ளஸ் ரியர் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஸ்கிட்டாக வாய்ப்பு கிடையாது. லாங்கில் போகிறீங்க, ஒரு இடையில ஒரு டாகோ இல்லை ரெயின் சீசனில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, பிரேக் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்கிட் ஆகாது. 2 பிரேக்குமே அப்படியே நிற்கிறனால உங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. வண்டி கீழே விழுகாமல் நிற்கும். அப்படியே மொத்தம் 4 லிட்டர் பெட்ரோலோட கெப்பாசிட்டி, அதில் 1.4 லிட்டர் வந்து ரிசர்வ். அது உங்களுக்கு ரிசர்வ் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 1.4 லிட்டர் வந்த பிறகு இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே டாப்பில் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். சரி ரிசர்வ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு பெட்ரோல் போட்டுக்கணும். நம்ம ட்ரை ஆகிற அளவுக்கு வண்டி ஓட்டிடக்கூடாது. ஏன்னா நம்ம போயிட்டுருக்கோம், எமர்ஜென்சி பக்கத்தில் பெட்ரோல் பங்க் எதுவும் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸில் ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கம்பல்சரி நீங்கள் வந்து பெட்ரோல் போட்டுக்கணும். ட்ரை ஆகிற அளவுக்கு மெயினாக ஓட்டிடக்கூடாது. இந்த வண்டியில் வந்து மெயினாக பெட்ரோல் மெயின்டைன் பண்ணணும் சார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு லைட் எரியும். என்ன தம்பி இங்கே லைட் எரியுதுன்னு சில பேர் கேட்பாங்க. நம்ம வண்டியில் வந்து கார்பரேட்டே கிடையாது, ஃபியூவல் இன்ஜெக்ஷன். அந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷனில் சம் ஃபால்ட்டு அப்படின்னா இங்கே லைட் எரியும். இப்போ நீங்கள் வண்டி வந்து நார்மலாக இங்கே லைட் எரியுது, சாவி ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எரியும். இது வந்து ஃபங்க்ஷன் டைப்பு. இப்போ செல்ஃபு போட்டோம்னா அங்கே லைட் எரியக்கூடாது, ஆஃப் ஆயிடணும். செல்ஃபு போட்டு திரும்ப லைட் எரிஞ்சுன்னா அந்த ஃபியூவல் பம்பில் வந்து சம் ஃபால்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ லைட் எரியல, இப்போ வண்டியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ இங்கே லைட் எரியுது, இவங்க வந்து பெட்ரோல் நம்ம போடணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அடிஷ்னலாக இன்னொரு லைட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில் வந்து செல்ஃப் மோட்டருங்கிறது கிடையாது. செல்ஃப் மோட்டரே இல்லாமல் மேக்னோட்ட காயில் அதை வச்சு தான் வந்து வண்டியே மூவ் ஆகுது, செல்ஃபு மூவ் ஆகுது. அந்த மேக்னோட்ட காயிலில் சம் ரஸ்ட்டு இல்லாட்டி ஸ்டார்டிங் ட்ரபிள்ஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா இங்கே ஒரு லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு இதிலே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம வண்டியில் ஃபால்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஈஸியாக இதிலே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். உங்களுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து BS4 வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்பேஸ் கொஞ்சம் அகலப்படுத்தியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 mm அகலப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி லோடு ஸ்ப்ரிங்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து சாலிடாக 130 கிலோ, கம்பெனி சொல்கிறது வந்து 130 கிலோ வந்து சாலிடாக வந்து வெயிட் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சில பேர் 160 கூட ஏற்றுறாங்க, அவங்க ப்ராப்ளம்லாம் வண்டி ஓடிட்டு இருக்குது. நம்ம தேவைக்கு ஏற்றப்ப 130 கிலோங்கிற ஆவரேஜ் கணக்கு. நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி லோடு ஏற்றிக்கலாம். இப்போ எல்லா வண்டியிலும் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து லேம்ப் லைட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது எதுக்காண்டின்னு சில பேர் என்ன BS4லேருந்து அந்த லைட் இருக்குது, அது எதுக்காண்டின்னு சில பேர் ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக வந்து பனி பிரதேசத்துலையோ இல்லை மலையிலையோ கொஞ்சம் அந்த மாதிரி டயத்தில் இருக்கும்போது இல்லை பகல்லே இருக்கும்போது நம்ம லைட்டு போட்டுட்டு வண்டி ஓட்டுறோமோ மறந்துடுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட்டு நீங்கள் வண்டி ஆன் பண்ணாலே இங்கே உங்களுக்கு வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிடும். லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஆப்போசிட்டில் யார் வந்தாலும் சரி அந்த லைட்டு உங்களுக்கு ஃபோக்கஸ் அடிக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து கொஞ்சம் ஒதுங்கிக்கலாம். ஒன்வேல வரவங்களுக்கு அந்த லைட்டு வந்து கண்ணில் படும். ஸோ அதை வச்சு ஒதுங்கிக்கலாம். இதெல்லாம் ஆக்சிடென்ட் வந்து இது மூலம் கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பெனியில் சொல்லியிருக்காங்க. அடிஷனலாக இந்த லைட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா மேல் லைட் எரிஞ்சிடும், கீழே லைட் உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இதனால் சில பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, தம்பி இதனால் பேட்டரி குறையுமான்னு கேட்குறாங்க. இதனால் கம்பல்சரி வந்து பேட்டரி குறைய வாய்ப்பு கிடையாது சார். இப்போ BS6 இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சிசி வந்து பார்த்தீங்கன்னா 100 cc. இது இன்ஜின் வந்து நம்ம எப்படி நார்மலாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் சர்வீஸ் 500 to 750 கிலோமீட்டரில் ஆயில் மாற்றணும். அதுவும் கம்பல்சரி நம்ம TVS ஆயில் மட்டும் தான் மாற்றுங்க. ஏன்னா லோக்கல் இப்போ மேக்ஸிமம் வந்து மாற்றினீங்கன்னா அதோட கெப்பாசிட்டி தன்மை இழந்துடும். ஈஸியாக வந்து அந்த இன்ஜின் பிஸ்டனில் கார்பன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுக்கு இன்ஜின்ங்கிறது மேக்ஸிமம் கம்பெனிலே ஆயில் மாற்ற பாருங்கள். அதுக்கப்புறம் 2000 கிலோமீட்டர் ஒன்ஸ் ஆயில் மாற்றினா போதுமானது தான் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அந்த
பிக்கப்புங்கிறது நம்ம வண்டி வந்து மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. பிக்கப்பும் சரி, அடுத்து உங்களுக்கு மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதும் சரி, வண்டி நம்ம மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. அந்த வண்டி மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னா நம்ம இன்ஜினை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இன்ஜின்ங்கிறது நம்ம ஹார்ட் மாதிரி. ஸோ அதை நீங்கள் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பிக்கப்பும் மைலேஜும் ஃப்யூச்சருக்கு நல்லா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டியூப் டயர் தான். அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா 1288 mm தான் இருக்கும். ஃப்ரண்ட்டுக்கு அப்படி தான், ரியருக்கு அப்படி தான். ரெண்டுமே வந்து ட்ரம் டைப்பு தான். ஃபோக்கஸ் கம்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக தான் போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு லோடு அடிக்கும்போது அதில் ஃபோக்கஸ் வந்து உடையிறதுக்கோ பெண்ட் ஆகிறதுக்கோ எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்ம கம்பெனி சொல்கிறது வந்து 130 கிலோ வந்து லோடு அடிக்கலாம்னு சொல்கிறாங்க. சில பேர் 180 கிலோவுக்கு லோடு அடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் சேஃபாக தான் இருக்குது. அதுக்கும் மேலே லோடு அடிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க பெண்ட் ஆகுதுன்னு. இப்போ ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க அந்த BS6க்கு. நீங்கள் தாராளமாக 200 வரைக்கும் நீங்கள் கேஜிக்கு லோடு அடிச்சுக்கலாம். வண்டியோட மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா 89 கிலோ இருக்குங்க. பேக் டயரும் அதே வித் சேம் தான். ஏன்னா மேக்ஸிமம் லோடு ஃபுல்லாக தாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக் டயரும் அந்த ரியர் சாக்கப்சர் தான். ரியர் சாக்கப்சர்லேயே உங்களுக்கு அந்த லோடு ஸ்ப்ரிங்கு தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் கம்பிக்கிறது ரொம்ப ஹார்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதுவும் கட் ஆகாது, வீல் பெண்ட் ஆகிறது அந்த எதுவுமே இருக்காது. ட்ரம் பிரேக் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அந்த பிரேக் ஷூ தேருது அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம மேக்ஸிமம் பிரேக் அப்ளை பண்ணாமல் ஓட்டினாலே பிரேக் ஷூ தேர்றது வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும். இதில்னா அடிஷனலாக உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூவல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று லோடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைங்களா சிங்கிள்ஸும் போய்க்கலாம். இப்போ அந்த சீட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லோடுக்கு யூஸ் ஆகும். எவ்வளோ வெயிட்டேஜஸ் வேணால் நீங்கள் ஏற்றிக்கலாம். அதிகபட்சம் 130 கம்பெனி சொல்லியிருக்குது. சில பேர் 160 180 அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. இல்லை எனக்கு தேவையில்லைங்க அப்படின்னா நார்மலாக சீட்டை இதில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் அடிஷனல் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா சிங்கிள் சீட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க டபுள் சீட்டு வேண்டாம், நான் சிங்கிள் சீட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் சீட்டாகவும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். சார், இப்போ ஐடச் எடிஷன் வந்து பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. வண்டியை வந்து சூப்பராக வாங்கணும் போல் ஒரு ஆசையை தோணுதுன்னே சொல்லலாம். இப்போ ஐடச்லேயே வந்து ஸ்பெஷல் எடிஷன் வந்துருக்கு. என்ன சார் டிஃப்ரெண்ட், என்ன சார் இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? நார்மல் ஐடச் க்ரீனுக்கும் ஸ்பெஷல் எடிஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா உள்ளே இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ், வெயிட்டு, மைலேஜ், சிசி எல்லாம் சேம் தான். வீல் பேஸ்லேருந்து கிரவுண்டு கிளியரன்ஸ்லேருந்து எல்லாம் ஈக்குவல் தான். அடிஷன் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா நம்ம வந்து கலர் வந்து அதில் பார்த்தீங்கன்னா நார்மல் கலர் இருக்கும், மெட்டாலிக் கலரில் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட் சீரியஸ் கலரில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. லைட்டாக இது வந்து தொட்டு பார்த்தா ஒரு ஃபீல் தெரியும், லைட்டாக சொரன்னு ஒரு ஃபீலில் இருக்கும். எதனால் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப சில பேர் மழை வெயில் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் இது ஃபேட் ஆகாமல் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் லாங் டைமுக்கு உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த மேட் சீரியஸ் கலர் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் சீட்டும் சரி, இதில் சீட்டும் சரி கொஞ்சம் ஸ்பெஷல் எடிஷன் லுக்கில் இருக்கணும். இந்த கலருக்கு இந்த சீட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது சீட் கவர் போடணும்னு அவசியமே இல்லை. இது போட்டாலே ஒரு லுக்கில் இருக்கும். இந்த வண்டிக்கு மேக்ஸிமம் அதிக லுக்கு காட்டுறது இந்த சீட்டு தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் சீல்டு பிளாக்ல இருக்கும், இதில் வந்து ப்ரௌனில் வரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் சீல்டு சரி, இந்த லாக் பண்ணுற பிளேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் பிளாக்ல இருக்கும், இது அடிஷனலாக ப்ரௌனில் வரும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாக் அப்சர் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, உங்கள்கிட்ட பின்னாடி லோடு ஸ்ப்ரிங் சாக் அப்சர் இருக்குன்னு. அந்த லோடு ஸ்ப்ரிங் சாக் அப்சரில் அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த குரோமியம் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து பிளாக்ல தான் இருக்கும் உங்களுக்கு. அடிஷ்னலாக இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சைலன்சரில் கார்டு பார்த்துருப்பீங்க, அது வந்து அதில் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பிளாக்ல தான் வரும். இதில் வந்து சில்வர் கலர் கோட்டிங்கில் தான் வரும் உங்களுக்கு. லுக்கிங் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சின்ன சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி அந்த புல்லிங் கெப்பாசிட்டியும் சரி, லோடு, மைலேஜ், சிசி, வெயிட்டு எல்லாமே ஈக்குவல் தான் உங்களுக்கு. இப்போ லாங் ட்ராவல் போகிறாங்க, எனக்கு யூஸ் ஆகும்னா மொபைல் சார்ஜர் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் வந்து மொபைல் சார்ஜர் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிக்கும். பேச முடியாது சார், ஒன்லி சார்ஜ் மட்டும் தான் போட முடியும். அது ரன்னிங்கில் இருக்கும்போது சார்ஜ் இருக்கும்.
சார் இப்போ எக்ஸல் அப்படின்னு பார்த்தோம்னா ஐடச் லோவில் சொன்னீங்க மாடலு. இப்போ அடுத்து ஹை அப்படின்னா எக்ஸல் கம்ஃபோர்ட்டு. ஸோ இதில் என்ன அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க சார்? ஆக்சுவலாக சார் இப்போ லேடிஸே சில பேர் வந்து எக்ஸல் ஓட்டணும்னு சில பேர் விரும்புவாங்க. அது லோடு டபுள் சீட் இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா காய்கறி ஏற்றுறவங்க வண்டி ஓட்டி விட்றாங்க. எங்களுக்குன்னு ஒரு எக்ஸல் ஓட்டுற மாதிரி ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிறது அது பேர் தான் கம்ஃபோர்ட்னு சொல்லி ஒரு மாடலை விட்டுருக்காங்க. அதுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்தாலும் இந்த சீட்டே உங்களுக்கு ஒரு அட்ராக்டாக தான் இருக்கும். சிங்கிள் சீட்டு, முன்னாடி வந்து ஸ்கூப் இருக்குது, ஹெட்லைட் டூம் இருக்குது. ஸோ அவங்க லேடிஸ் ஓட்டுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக பார்க்க ஒரு அழகாக இருக்கும். மேக்ஸிமம் லேடிஸ் அவங்க விரும்புறது சிங்கிள் சீட்டாக தான் விரும்புவாங்க. டபுள் சீட்டு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. சிங்கிள் சீட் இருக்குது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பில்லியன் பாரில் உங்களுக்கு புஷ்பேக் ஷீட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட் அந்த 2 வண்டியில் அது இருக்காது. இதில் மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து ஸ்மூத்தாக இருக்குது. 2 வண்டியை கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து ஃபோர்க்கு வந்து ஸ்மூத்தாக இருக்குது, ஹார்டாக இருக்காது உங்களுக்கு. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் கம்ஃபோர்ட், பேரே கம்ஃபோர்ட், அடக்கமான வண்டின்னு அர்த்தம். இதை வந்து லோடுக்கு வந்து அவ்வளோக்கா மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோர்க் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. டெலஸ்கோபிக் ஃபோர்க் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி ரியருக்கும் அப்படி தான். ரியரில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஃபோர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ப்ரிங் டைப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு லேடிஸ் ஓட்டுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அவங்களுக்கு இந்த மாதிரி ஹையாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கம்ஃபர்ட் வண்டி தான் மேக்ஸிமம் விரும்புகிறாங்க. இதுவும் நல்லா சேல் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ எக்ஸல் 3மே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதோட பட்ஜெட் தான் வந்து எல்லாத்துக்குமே யோசிப்போம். கண்டிப்பாக அடுத்த மாதம் அதை தான் யோசிப்பாங்க. சொல்லுங்கள், என்ன பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? சார் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இனிஷியல் மாடல் தான் காமிச்சிருக்கேன். எக்ஸல் க்ரீனு, எக்ஸல் ஸ்பெஷல் எடிஷன், எக்ஸல் கம்ஃபோர்ட். ஒவ்வொருத்துக்கும் ஒரு சின்ன பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, சின்ன சின்ன வித்தியாசம். அதுக்கு பேர் சின்ன சின்ன ரேட்டு வித்தியாசம் தான் சார் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸல் க்ரீன் ஐடச்சு வந்து பார்த்தீங்கன்னா 60,704 ரூபா வருது. அதுவே ஸ்பெஷல் எடிஷன் அதோட கொஞ்சம் காசு கூட தான், ரொம்ப நாள் இல்லை, 62,300 வருது, 62,300 வருது. இதுவே கம்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா 62,500 வருது ஆன் ரோடு ப்ரைஸு. சரிங்களா சார்? இப்போ பைக் வந்து நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா ரெடி கேஷோட இஎம்ஐ தான் வந்து அதிகமான சேல்ஸ் வந்து போகும் கண்டிப்பாக. இப்போ அந்த இஎம்ஐ அப்படின்றது மாதம் மாதம் எல்லாரும் பாக்கெட்லேருந்து எடுத்து கட்டக்கூடியது. நான் ஒரு கஸ்டமராக இருந்தேன் அப்படின்னா எனக்கு கம்மியான அமௌண்ட்டில் தான் நான் கட்டணும் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரி இஎம்ஐ டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுங்களேன். ஓகே சார், கம்பல்சரி. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்போயுமே வந்து அதிகமாக விரும்புகிறது இஎம்ஐ தான். இப்போ நானே வண்டி எடுக்கணும்னா நானே இஎம்ஐக்கு தான் விரும்புவேன், கம்மியான காசு இருக்கணும்னு சொல்லி யோசிப்பேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த கம்ஃபோர்ட் வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு இனிஷியல் அமௌண்ட்டு ஒரு 12,000 கட்டினாலே போதுமானது. லோ ஸ்கீமு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1,800 இப்போ 24 மாதத்துக்கு கட்டினாலே அதுவே போதுமான அளவு தான். இதுவே கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க, சொந்த வீடு இருக்குது அப்படின்னா இனிஷியல் அமௌண்ட்டு 7,000 8,000 அந்த ரேஞ்சு கட்டினாலே போதுமானது தான். அவங்களுக்கு இஎம்ஐ ஸ்கீமு வந்து சேம் இதே தான், 1,900 அந்த ரேஞ்சு கட்டணுமானதே மாதம் தவணைக்கு போட்டது போதுமானது தான். டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிளா சார்? கம்பல்சரி இருக்குது சார். எந்த வண்டியாக இருந்தாலும் ஓட்டி பார்த்து தான் வண்டி வந்து எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இப்போ நான் ஒரு வண்டி எடுக்கிறேன் அப்படின்னா நான் ஓட்டி பார்த்துட்டு வண்டி எடுக்கிறோம். கஸ்டமரே வேணான்னு சொன்னாலும் கம்பல்சரி நாங்கள் ஓட்டி பார்த்து எடுத்துக்கோங்க சார் தான் சொல்லுவோம். டிவிஎஸ்ல இருக்க ஸ்கூட்டர், பைக் எல்லாமே வந்து தொடர்ந்து நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.